செய்யும் தொழிலுன் தொழிலே சீர் பெற்றிட நீ அருள் செய்வாய். வையந்தனையும் வெளியினையும் வானத்தையும் முன்படைத்தவனே ஐயா நான் முகபிரம்மா யானை முகனே வானிதனை கையால் அணைத்து காப்பவனே கமலாசனத்து கற்பகமே பெரியவர்களே, நம் பாரதி சங்கம் நடத்தி வரும் தமிழ் மூதறிஞர் வாழும் வாக்கும் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இது 464வது சொற்பொழிவு. ஒவ்வொரு கூட்டமும் ஒரு புது விசித்திரத்தை உருவாக்கி கொண்டே இந்த பாரதி சங்கம் வருகிறது. 1986 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தமிழ் மூதறிஞர் வாழும் வாக்கும் என்ற தொடர் சொற்பொழிவில் பெரிய அறிஞர்களை பற்றி அறிஞர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி வருகையில் இன்று விசித்திரம் என்னவென்றால், முதல் முறையாக கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவி இங்கு பேச வந்திருக்கிறார். இதுதான் இந்த பாரதி சங்கத்தினுடைய இந்த அமைப்பினுடைய எதிர்பார்ப்பு. ஒன்று, பேராசிரியர்கள் இங்கு வர வேண்டும், இங்கு நடக்கிற தகவல்களை கேட்கிற தகவல்களை மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், மாணவர்கள் உருவாகி இங்கே வந்து பேச வேண்டும். இன்று மாணவரே பேச வந்திருக்கிறார் என்பது மிக சிறப்பான ஒரு ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மிகவும் துணிச்சலாக யோசிக்கிறேன் என்று சொல்லவில்லை, எதுவுமே சொல்லவில்லை, கேட்ட உடனே பேசுகிறேன் ஐயா என்றார். அது போதும், எனக்கு மிக மகிழ்ச்சி. 2-3 கூட்டங்களில் நாம் நடத்துகிற பல்வேறு அமைப்புகள் நடத்துகிற கூட்டங்களில் பேசியிருக்கிறார்கள். நான் இதை கேட்ட உடனேயே நீங்கள் பேசுகிறீர்களா என்று கேட்டேன். பேசுகிறேன் என்றார். நீங்கள் மாணவர் தான், இருந்தாலும் நீ பேராசிரியராக பேச வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம், பேசுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்று ராஜம் கிருஷ்ணன் என்ற பொருளில் இன்று பேச வந்திருக்கிற மாணவி பாவண்ணா சுபா. இவர் பான்செக்கர்ஸ் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் மெய்சில் இருக்கிறது. உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் சுதந்திரமாக உங்களுக்கு என்ன பேச வேண்டும் நினைக்கிறீர்களோ நீங்கள் பேசலாம், எவ்வளவு நேரம் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் நன்கு அறிந்தவர்கள். சொல்வார்கள், பேசும் பொழுது எதிரிலே இருப்பவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று பேசுங்கள் என்று. இல்லை, இங்கே இருப்பவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் என்றுதான் நீங்கள் பேச வேண்டும். ஒரே ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் பேச அழைக்கிறேன். திருநாவுக்கரசு என்ற திராவிட இயக்க ஆய்வாளர் தஞ்சாவூரில் வந்து பேச வருகிறார். அண்ணாவை பற்றி பேசுவதற்கு வருகிறார். அவரை சந்திப்பதற்கு அவர் அறைக்கு நானும் அப்பாவும் BS ராமலிங்கம் அவர்களும் போகிறோம். அவரிடம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் அண்ணாவை பற்றி. பேசிவிட்டு வெளியிலே வருகிற பொழுது, என்னடா அவர் இன்னைக்கு சாயந்தரம் அவர் பேச போறாரு, அவர்கிட்ட போய் 1 மணி நேரம் அண்ணாவை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா அப்படின்னு. ஆமாப்பா, அது ஒன்றும் இல்லடா, இங்க தஞ்சாவூர்ல இருக்கிற மக்கள் பேச்சை கேட்கிற மக்கள் ஏப்பசாப் என்று நினைத்துவிடக்கூடாது, அவர்களுக்கு எல்லாமே தெரியும் என்று நினைத்தால்தான் அவர்கள் மிகவும் கவனமாக பேசுவார்கள் என்று சொல்லி, அதே போல் அவர் பேச வரும்பொழுது என்னை அழைத்து, செம்பியன் ஒரு 4 இட்லி பார்சல் கட்டி வச்சுக்குங்க,
ரயிலுக்கு நேராக கொண்டு விடுறீங்க, அங்கே நான் ரயிலில் சாப்பிட்டுக்கிறேன், அது வரைக்கும் நான் பேசணும், அவ்வளோ விஷயங்கள் நான் பேசணும்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு தயாராகிட்டார். அதுபோல் உங்களை பயமுறுத்தி தான் நான் பயப்படாமல் பேசுங்க, ஆனால் பயமுறுத்துறேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்கள் பேச வருவதுக்கே வாழ்த்து சொல்லணும், பேசுவதற்கு பிறகு அவர்கள் வாழ்த்துவார்கள். வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நேரலையிலே முகநூலிலே கலந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மாணவி சுபா அவர்களை பேச அழைக்கின்றேன். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதற்கண் வணக்கம். மாதவம் செய்ததனால் நல்ல மாதர்களாய் பிறந்தும், உயர் மேதையராய் வாழ்ந்து புகழ் மேதனையில் சிறந்தும், என் பெண்ணினத்தை கெடுக்க வேண்டா என்று நாடிட வந்தேன், உண்மை கூறிட வந்தேன், நன்மை நாடிட வந்தேன். பெண்ணே, வேத காலம் தொட்டு விஞ்ஞான காலம் வரையில் பெண்ணிலை அடிமையும் உண்டு, பெண்ணிலை ஆளுமையும் உண்டு. அடிமைத்தனத்திலிருந்து ஆளுமைத்தனத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்ட மாபெரும் மங்கைதான் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். அவர்களை பற்றி பேச வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்குமென்றால் செத்தொழியும் நாளனுக்கு திருநாளாகும் என்ற பூரணர் ஐயாவின் வரிகளுக்கு ஏற்பு வாழ்ந்தவர்தான் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ஒரு மங்கை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு 1925, அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்னமே நமக்கான இலக்கணத்தை எழுதியவர்தான் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ராஜம் கிருஷ்ணன் என்பவர் என்றவுடன் எனக்கு ஒரு ஆண் பெயராக தான் தெரிந்தது. செம்பியன் ஐயா சொன்ன பிறகுதான் அவருக்கான இலக்கணமும் அவருக்கான வரலாறையும் எடுத்து படித்தேன். சற்று வியந்து பார்த்தேன். ஒரு பெண் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பதை தாண்டி ஒரு பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என இலக்கணம் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் திருச்சி முசிறியில் பிறந்திருக்கிறார். அவர் 15 வயதில் கட்டாயம் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற காலகட்டத்தில் வாழ்ந்தவர். பெண்கள் பூப்பு நிலை அடைந்தாலும் சரி அடையாவிட்டாலும் சரி 15 வயது ஆனாலே கட்டாயம் திருமணம். அந்த நிலையில்தான் 15 வயதிற்குள்ளேயே ராஜம் கிருஷ்ணனின் தந்தையார் பாரதியார் கவிதைகள், தியாகராஜ கீர்த்தனைகள், கோபாலகிருஷ்ண பாரதியின் நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள் என தன்னுடைய மகளுக்கு கற்றறிந்தார். தந்தையின் மூலம் இந்த நூல்களை ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் கற்றறிந்திருக்கிறார். தனக்கு 15 வயது ஆகிவிட்டது, திருமணமும் நடந்துவிட்டது. ராஜம் கிருஷ்ணன் நடந்த திருமணம் ஒரு கூட்டு குடும்ப திருமணம். கூட்டு குடும்பத்தில் காலை முதல் இரவு வரை அனைத்து வேலைகளுமே அவர்தான் செய்ய வேண்டும். எப்படி? காலையில் எழுந்து வாசலில் கோலமிடுவது முதல் இரவில் அடுப்பங்கரையை கழுவி விடுவது வரை ராஜம் கிருஷ்ணன் தான் வேலை செய்ய வேண்டும். அப்படித்தான் ராஜம் கிருஷ்ணனின் எழுத்து பயணம் எப்படி இருந்தது என்பதை இன்றைய தலைமுறை அனுபவிக்க வேண்டும், ஆராய வேண்டும். எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நம்ம பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு எழுத்து எழுதிட்டோம்னா இது பெரிய பெருமிதம் நினைக்கிறோம். ஆனா அடிமைப்பட்டிருந்த காலத்துல 1925 ஒரு பெண் எழுதுகிறாள் என்றால் அதுதான் சாதனை. ராஜம் கிருஷ்ணனுடைய எழுத்து பயணம் எப்படி தொடங்கியது தெரியுமா? எல்லாருமே இரவு நேரத்துல தூங்கிட்டாங்க. இரவு நேரத்துல தன்னுடைய அடுப்பங்கரையை கழுவிட்டு அந்த ஈரத்தின் கதகதப்பில் அமர்ந்து எழுத தொடங்குறாங்க. எப்படிமா எழுதுனாங்க? எந்த பேப்பர்ல எழுதுனாங்க தெரியுமா? தன்னுடைய வீட்டிற்கு வருகின்ற மல்லிகை சாமான் வருகின்ற பேப்பருக்கு பின்புறம் எழுதுனாங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய வீட்டிற்காக மல்லிகை சாமான் எழுதுற பில்லுக்கு பின்னாடி தன்னுடைய எழுத்துக்களை வடிவமா ஆக்குறாங்க. இப்படி தன்னுடைய அனைத்து படைப்புகளுமே ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் இந்த உலகிற்கு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் சாகித்ய அகாதமி விருது பெற்ற மங்கையாக இன்றளவும் நம்முடைய எதிர நிற்கிறாங்க. இது மட்டும் இல்லை, சுதந்திர ஜோதி நாவல் ஆசிரியராய் தன்னை அறிமுகப்படுத்துகிறாங்க.
எழுத துவங்கியது. இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு எழுத்து எழுதிடுறோம். நம்முடைய நாவல்களாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், எதையோ எழுதி நூல் வெளியிடுறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு இணையதள வசதியும் இல்லாத நேரத்துல இப்பொழுது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் செய்கிறாள் என்றால் சமத்துவம் என்று ஒன்று பிறந்து விட்டது. இன்றைக்கு நான் மேடையில் பேசுகிறேன் என்றால் என்னுடைய தாயார், என்னுடைய ஊர்க்காரர்கள் அனைவரும் காரணமாக இருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு ஒரு பெண் குறுகி குறுகி எழுதும் பொழுது தன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் யாராவது இப்படி சொல்வார்களா? என்னுடைய மருமகளே நீ எழுதுமா, நான் பாத்துக்கிறேன் வீட்டை. என்னுடைய மனைவியே நீ எழுதுமா, பாத்துக்கிறேன் வீட்டை. யாராவது சொல்வார்களா? அதனால்தான் அனைத்து வேலைகளுமே முடித்துவிட்டு ராஜம் கிருஷ்ணனுடைய எழுத்து பயணம் இரவு நேரங்களில் துவங்குகிறது. தன்னுடைய மனைவியை நினைத்து கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய மனைவியை நூலகத்திற்கு அழைத்து செல்கிறார். அதனால்தான் இந்த நேரத்திலே ஆண் மகன்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பெண் வெற்றிக்கு பின்னால் ஆண் கண்டிப்பாக இருப்பான். இன்று ராஜம் கிருஷ்ணனை பற்றி பேசுகிறோம் என்றால் ராஜம் பின்னே கிருஷ்ணன் என்கின்ற ஒரு கணவன் இருந்திருக்கிறார். ராஜமுடைய முழு வெற்றிக்கும் கிருஷ்ணன் என்கின்ற ஒரு கணவன் இருந்திருக்கிறார் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். அன்றைக்கு எழுதிய ராஜம் கிருஷ்ணனின் புதினங்கள் தான் இன்று தமிழ் இலக்கியத்திற்கு கிடைத்த அடையாளமாகவும் இன்று நாம் படிக்கக்கூடிய பல்கலைக்கழக பாடமாகவும் இருக்கிறது என்றால் அந்த மாமேதையின் வரிகள் எத்துணை வாய்ந்ததாக இருக்கும். எழுதுவதற்கும் தூண்டுவதற்கும் ஆளில்லாத சமயத்திலே எழுதிய அத்துணை நாவல்களும் சொன்னது. முட்டி மோதி ராஜம் கிருஷ்ணன் எப்படி என்னுடைய கண் பார்வையில் பார்க்கிறேன் என்றால், எந்த ஒரு சுதந்திரமும் இல்லாத 1925 பிறந்த ஒரு பெண்மணி பாறையின் இடுக்கில் முட்டி மோதி வளர்ந்த ஒரு செடியாகத்தான் பார்க்கிறேன். பாறையின் இடுக்கில் முளைத்த ஒரு செடியாகத்தான் பார்க்கிறேன். அப்படி எழுதும் பொழுது சிறுகதை தொகுப்பு 14, பெண்ணியம் சார்ந்த கட்டுரை தொகுப்பு 4, வாழ்க்கை வரலாறு 3, தன் வாழ்க்கை குறிப்பு 1, பயண நூல்கள் 2, 80 நூல்களை எழுதியுள்ளார் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ராஜம் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாற்றில் 2002ஆம் ஆண்டு தன்னுடைய கணவர் இறப்பு நிலை ஏற்படுகிறது. இத்துணை அறிவு சார்ந்த ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியவில்லை உறவினர்களை நம்ப கூடாது என்று. அதனால்தான் என்னவோ 2002இல் ராஜம் கிருஷ்ணனுடைய கணவர் இறந்து விடுகிறார். ராஜம் கிருஷ்ணன் அவர்களை எப்படி ஏமாற்றுவது என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அவரது உறவினர்கள். ராஜம் கிருஷ்ணனுக்கு கிடைத்த அத்துணை செல்வங்களையும் அத்துணை பணத்தையும் அத்துணை சொத்துக்களையும் உறவினர்களே எடுத்து சென்று விட்டார்கள். பிறகு என்ன, 2014ஆம் ஆண்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். ராமச்சந்திரா மருத்துவமனையில் 5 ஆண்டுகள் சிகிச்சை பெற்று வருகிறார் உடல் உபாதை காரணமாக. இங்கு நான் அறிந்த பெருமிதம் கொள்ளும் கர்வம் கொள்ளும் ஒரு நிலை என்னவென்றால், 5 ஆண்டுகளும் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு இலவச பரிசோதனை தான் நடைபெற்றிருக்கிறது. அவர் கூறுகிறார், நான் இறந்தவுடன் என்னுடைய உடல் உறுப்புகளை இந்த ராமச்சந்திரா மருத்துவமனைக்கே உடல் உறுப்பு தானம் செய்து விடுகிறேன் என்று கூறுகிறார். அதனை எண்ணித்தான் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு தேவைப்படுகிற உணவு, உடை, இருப்பிடம் அனைத்தையுமே நாங்கள் இலவசமாக தருகிறோம் என்ற மனப்பான்மை இங்கு நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு நாவல் ஆசிரியராக இருக்கட்டும், ஒரு சிறுகதை ஆசிரியராக இருக்கட்டும், தன்னுடைய படைப்பு சொல்லும் நான் யாரென்று. என்னுடைய உறவினர்கள் என்னை கைவிட்டிருக்கலாம், என்னுடைய நண்பர்கள் என்னை கைவிட்டிருக்கலாம், ஆனால் ராமச்சந்திரா மருத்துவமனையில் பயின்ற மருத்துவர்கள் நினைத்து பார்த்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பாளிக்கு, ஒரு கவிதை வடித்த சிறுகதை எழுதியவர்களுக்கு இலவச மருத்துவமனை தர வேண்டும் என்று. அதனால்தான் இப்பொழுது இணையதள வசதி அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ராஜம் கிருஷ்ணன் எழுதிய கருப்பு மணிகள் இங்கு எத்தனை பேருக்கு தெரிந்துவிட போகிறது? தூத்துக்குடி பக்கம் நம்ம நிறைய பேர் போயிருக்கோம். ஆனா என்றைக்காவது தூத்துக்குடியில நம்ம இறங்கி அந்த மனிதர்களோட பேசி இருப்போமா? இன்றைய காலகட்டத்துல யோசிச்சு பாருங்க. நாங்க இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். எனக்கு பொதுவா நாட்டுப்புறவியல்னு ஒரு பாடம் தனிப்பிரிவாகவே இருக்கு. அந்த நாட்டுப்புறவியல் இலக்கியத்துல நம்முடைய கிராம பக்கம் என்ன பாடல்கள், என்ன பழமொழிகள், என்ன கவிதைகள், என்ன விடுகதைகள்லாம் புதுசா இருக்கு, அல்லது பழையன என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு போய் நேரடியா செய்யணும்னு நம்ம இளையதளத்திலே போட்டு இன்றைக்கு எடுத்துடலாம். ஆனா அன்றைக்கு வாழ்ந்த ராஜம் கிருஷ்ணன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? யாரையுமே அவர்கள் செய்தி வாயிலாக கற்றுக்கொள்ளல, நேரடியா சென்று தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நேரடியா சென்று அந்த உப்பு களத்துல வேலை செய்கிற தொழிலாளர்களோட சேர்ந்து அவருடைய ஒவ்வொரு பயணத்தையும் என்னென்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்படிதான்
காலில் சாக்கை கட்டிக்கொண்டும் உப்பு படிந்த உடலையும் பார்த்துள்ளோமா? முன்னுரையை கேட்டு பாருங்க. அந்த கருப்பு மணியின் முன்னுரைகள் சொல்கிறது, ஒரு நாளில் 8 மணி நேரத்திற்கு மேல் சுட்டெரிக்கும் வெயிலில் பணி செய்யும் இந்த மக்களுக்கு, ஒரு நாள்ல 8 மணி நேரம் சுட்டெரிக்கிற வெயில பணி செய்கிற இந்த மக்களுக்கு வாராந்திர ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கூட கூலியுடன் கிடையாது. கிடைக்கும் கூலியோ உணவு பண்டங்களும் எரிபொருளும் உச்சியில் ஏறவிருக்கும் இந்த நாட்களில் இம்மக்களின் அடிப்படை தேவைகளுக்கோ போதுமானதாக இருக்கும். 1925 விலைவாசியை பத்தி பேசிட்டாங்க. அப்ப இப்போ உள்ள விலைவாசியெல்லாம் யாரும் எங்க போய் எழுதுறதுன்னு தெரியல. எல்லாவற்றையும் விட கொடுமையும் உண்மையும் என்னவென்றால், 25 ஆண்டுகள் பணிபுரிந்து இருந்தாலும் தனது வேலைக்கான நிச்சயமற்ற நிலை உண்டாவதே கிடையாது. ஒரு சாதாரண குடிமகனுக்கு சுதந்திர நாட்டில் கிடைக்கக்கூடிய நியாயமான எந்த வசதியும் இல்லை. அங்க உப்பு களத்துல வேலை செய்யறவங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லைங்கிறத ராஜம் கிருஷ்ணன் தன்னுடைய சிறுகதை வாயிலாக சொல்றாங்க. தொழிற்களத்தில் எரிக்கும் உப்பு சூட்டில் கூட, தொழிற்களத்தில் இருக்கிற அந்த உப்பு சூட்டில் கூட குடிநீர் வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, ஓய்வு நாட்கள் முதுமை காப்பீட்டு வசதி கிடையாது, குழந்தை கல்வி கிடையாது. உப்பு தொழில் இல்லாத நாட்களில் வாழ்வுக்கான உபரி வருமானம் எதுவுமே கிடையாது. உப்பனத்து வறட்சி ஒவ்வொரு தொழிலாளிக்கும் உடல் நலத்திற்கும் உபரி செய்கிறது. கை கால்களில் கொப்புளங்கள் வெடித்து நீர் வந்து புண்ணாகின்றன என முன்னுரைகள் சொல்கின்றன. கண்களை கூச செய்யும் வெண்மை கண் பார்வையை மங்கச் செய்கிறது. பெண்களுக்கும் பல உடல் கோளாறுகள். சங்க போராட்டத்திற்கும் ஆண்டுக்கு கூலி, அதாவது 1975 ஒரு நாளைக்கு ஆண்களுக்கான கூலி என்ன தெரியுமா? வெறும் 6 ரூபாய் தான். 6 ரூபாய் 75 பைசா. பெண்களுக்கான கூலி 4 ரூபாய் 40 பைசா. சிறுவர் சிறுமி, இப்ப நீங்க கேட்கலாம், சிறுவர் சிறுமியே வேலைக்கு அனுப்புனாங்களா? குழந்தை தொழிலாளர் சட்டம் இப்பதான் வந்திருக்கு. அப்பொழுதுதான் குழந்தைகள் தொழிலாளர் சட்டம் கிடையாது. அவர்களுக்கு 3 ரூபாய் இல்லைன்னா 2 ரூபாய் 40 பைசா கொடுத்தாங்க. உப்பனத்தில் கருகும் குழந்தைகள் பற்றி யாருமே கவலைப்படவில்லை. இந்த உலகில் வெளி உலகம் அறியாமல் கேட்பாரற்று கிடக்கிறது என்று தன்னுடைய முன்னுரையில் கூறுகிறார். சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு சாம்பார்ல உப்பு இல்லைனா திட்டு, உப்புமால உப்பு இல்லைனா திட்டு, மோர் குழம்புல உப்பு இல்லைனா திட்டு. ஆனா அந்த உப்புலேயே ஊறி வேலை செய்கிற குழந்தைகள் முதல் சிந்திக்கக்கூடிய ஒரு வகையில் அமைந்தவர் தான் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். அவருடைய வாழ்க்கை நிலை சோவியத் யூனியன் பயணத்திற்கு முன்பு பின்புன்னு 2 விதமா பிரிக்கிறாங்க. பெண் விடுதலை பற்றி நேரு விருது கிடைத்ததுக்கு அப்புறம் பார்வை முழுவதுமே பெண்கள் மீது வந்துருது. பெண்கள் எப்படியாவது அடுப்பங்கரையை விட்டு வெளில வரணும் அப்படின்னு சொன்னார். இதைதான் பெரியார் சொன்னார், பெண்களின் கையில் இருக்கும் கரண்டியை பிடுங்கிவிட்டு கல்வியை கொடுங்கள் என்று. அதைதான் அன்னைக்கு ராஜம் கிருஷ்ணன் அவர்களும் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய கைகள் இன்னைக்கு என்ன இருக்கு? கரண்டிகளும் டம்ளர்களும் தட்டுகளும் தான் இருக்கு. அந்த இடத்துல கல்வி வர வேண்டும் என எண்ணியவர் தான் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். பெண்ணின் எல்லையற்ற ஆற்றல் சமையலறையில் ஒடுக்க வேண்டுமா என்ற கேள்வியை ஏற்படுத்தினார். இந்த நேரத்தில் ஆண்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பெண்களுக்கு பயன்படக்கூடிய கிரைண்டர் ஆகட்டும், மிக்ஸி ஆகட்டும், இதெல்லாம் நம்முடைய நடைமுறைக்கு கொண்டு வந்ததே ஆண்கள் தான். அதனால ஆண்களுக்கு இந்த தருணவாயில நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். இன்றைய வாழ்வோடு ஒப்பிட்டு கூறியிருக்கிறார். அடுத்ததாக விலங்குகள் என்கின்ற ஒரு புதினம். விலங்குகளுடைய நம்முடைய சிந்தனைக்கு வருவது அக்ரணை அல்ல. அவர் விலங்குகள் என்று சொன்னது இன்று நம் காதுகளில், கைகளில், கால்களில் அணிந்திருக்கக்கூடிய விலங்குகள். இன்றைய தலைமுறை வாசிக்க வேண்டிய கட்டாயமான நூல்தான் விலங்குகள் என்ற புதினம். எளியவர்களின் புலம்பல் அவர்கள் அவருடைய படைப்புகள் நொறுக்கு தீனி மாதிரி இல்லையாம். அவருடைய எளியவர்களுக்கான படைப்புகள் நொறுக்கு தீனி இல்லை, சத்துணவு உணவு என்கிறார். எது படைப்பு இலக்கியம்? இன்றைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இங்க இருந்து தஞ்சாவூர் போறதுக்குள்ள ஒரு புத்தகத்தை படிச்சிடணும், அந்த புத்தகம் நம்முடைய மனசுக்கு லகுவா இருக்கணும், அந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் போது எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் வந்துடக் கூடாது, அந்த புத்தகத்தை நம்ம வாய் விட்டு படிக்கும் போது பக்கத்துல இருக்கவங்களாம் மகிழணும். இதான் படைப்பு இலக்கியமா? ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கும் போது நமக்கு நம்முடைய மனசு குத்தக்கூடாது, நம்ம எந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்கும் ஆளாகிவிடக்கூடாது. இதுதான் படைப்பு இலக்கியம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய ஒவ்வொரு புதினங்களும் ஒவ்வொரு சிறுகதைகளும் நம்முடைய மனதை செம்மட்டியால் நொறுக்கும் வகையில் தான் ராஜம் கிருஷ்ணனுடைய சிறுகதைகள் அமைந்திருக்கிறது. கேட்கிறார், விலங்கு என்பது பெண்ணின் சார்ந்த படைப்பு. சந்தன சோப், ஸ்னோ, கம்பர்ட் பவுடர்,
சாந்தம், வாசனை, கூந்தல் சடைகள், நெய்பாஸ், மிதியடி இவையெல்லாம் நாணம், அச்சம், மடம் இதையெல்லாம் தாண்டி பெண்கள் வர வேண்டும் என்று. இன்னைக்கு நம்ம எதுக்குள்ள அடங்கியிருக்கோமோ அதையெல்லாம் தாண்டி வர வேண்டும் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்னமே சொன்னவர் தான் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். பெண் விடுதலை என்பது உடல் கவர்ச்சிக்கு அப்பாற்பட்டது. பெண் விடுதலை இன்றைய தலைமுறை நினைச்சிட்டு இருக்காங்க பெண் சுதந்திரம் என்பது அரைகுடை ஆடையோட சுத்துறதுதான் பெண் சுதந்திரம் அப்படின்னு. ஆனா கவர்ச்சிக்கு அப்பால் வருவதுதான் பெண் சுதந்திரம் என்பதை 1975 ராஜம் கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. 2025 சமத்துவம் பேசுறோம். ஆண்களுக்கு நிகரா பெண்கள் இருக்க வேண்டும், ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணையும் பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் எந்த ஒரு சமத்துவம் அறியாத ஒரு காலகட்டத்தில், எந்த ஒரு சுதந்திரமும் இல்லாத காலகட்டத்திலேயே சமத்துவத்தை பத்தி பேசியவர் தான் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். அதற்கு பின் 1975 அதற்கு பின் வந்த இலங்கை கவிஞர் ஒருவர் செல்வி சிவராமி சொல்கிறார், அணுக்களில் அன்றாட நின்றோம், நம் உணர்வுகள் இன்னும் சூடேறவில்லை. சேலைகளை சரி செய்வதே நம்முடைய வாழ்க்கை கழிகிறது, சேலையை சரி செய்வதிலேயே நம்முடைய வாழ்க்கை கழிகிறது என்று சொன்னபோது பெண்ணின் இயல்பான பலவீனம் என்ன தெரியுமா? அவருடைய சுதந்திரங்களை பிணிக்கின்றது தான். ஒரு பெண்ணை பார்த்ததுமே மெல்லியன்னு சொல்கிறோம். மெல்லியம் என்பது பலவீனம் என்பதுதான் அதனுடைய பொருள். பெண்களை பார்த்து நீங்கள் யாருமே மெல்லியம் என்று சொல்லாதீங்க. மோகங்களை வெல்லாதவரை பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் என்பது இல்லை. மோகங்களை வெல்லாதவரை சுதந்திரம் என்பது நமக்கு இல்லை. இந்த இடத்துல எனக்கு நினைவுக்கு வந்த ஒருவங்க தான் சாவித்ரிபாய் பூலே. நீங்க எல்லாருமே அறிந்த ஒருவர் தான் முதல் ஆசிரியை. அவருடைய வாழ்க்கை குறிப்புல இருந்து ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மோகத்தை வெல்லாதவரை பெண் சுதந்திரம் இல்லைன்னு சொன்ன இல்லையா, அவர் ஆசிரியராய் பணியாற்றிய பொழுது பள்ளிக்கு போகும் பொழுது சாலை ஓரத்துல அவர் நல்ல உடை அணிந்து நல்ல புடவை அணிந்து ஆசிரியர் கோலத்துல போகிறாங்க. நீ எல்லாம் ஆசிரியர் ஆகிட்ட, நீ சொல்லிக் கொடுக்கிற கல்வியால என் புள்ள கெட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சு சாலையோரத்துல இருக்கிற மக்கள்லாம் சாணியை கரைச்சி அந்த பெண்மணி மேல வீசுறாங்க. அதனாலேயே பள்ளிக்கு போகும்போது 2 புடவை எடுத்துட்டு போவாங்க சாவித்ரிபாய் பூலே. இங்கேருந்து சாணி அடிச்ச புடவையோட பள்ளிக்கு போயிட்டு பள்ளியில போய் புது புடவை கட்டி பாடம் நடத்திட்டு மீண்டும் வீட்டுக்கு வரும்போது சாணி அடிச்ச புடவையோடே வருவாங்க. அப்பொழுது அங்க கூட பெண் விடுதலை என்பது இல்லைங்கிறத இங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. குடும்ப நிலை பத்தி 1954 பெண் குரல் அப்படிங்கிற ஒரு நூலை சொல்லியிருக்காங்க. குடும்ப நிலை தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு திட்டத்தை வெளிவகுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கணவன் எப்பொழுது கூப்பிட்டாலும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் மனைவி மறுக்காமல் செல்ல வேண்டும் என்று. நம்முடைய உச்சநீதிமன்றத்தை எந்த அளவிற்கு நம்ம மதிக்கிறோம். ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய சட்டம் இதுவாக இருந்தது. அதைத்தான் 1975 ராஜம் கிருஷ்ணன் என்ன சொன்னாங்கன்னா, பெண் குரல்ங்கிற நூல்ல சொல்லியிருக்காங்க. உனக்கு ஒரு விடயத்தில் உனக்கு விருப்பம் இல்லை என்றால் இல்லை என்ன சொல்ல பழகு. உனக்கு இல்லற வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்தில் விருப்பம் இல்லை என்றால் இல்லை என்பதற்கு உரிமை இருக்கிறது என்பதை பெண் குரல் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்தியவர் தான் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். இதைத்தான் பாரதியாரும் சொல்வார், கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போமடா என்று. அடுத்ததாக வேருக்கு நீர், யமுனா என்ற ஒரு கதாபாத்திரம் வரும். கருகலைப்பை பற்றி 1975 சொல்கிறார்கள். இன்று ரஷ்யாவிலும் ஐரோப்பியாவிலும் சட்டமாக்கப்பட்டது கருகலைப்பு செய்யக்கூடாது என்று. அதைத்தான் 75 ஆண்டுகளுக்கு முன்னமே ஒரு புதினம் சொல்கிறது. இங்கு தஸ்லிமா நஸ்ரினை பற்றி தெரியும். தன்னுடைய நாட்டில் இவர் வசிக்க இடம் கிடையாது. அதனாலேயே அனைத்து பிற நாட்டுகளுக்கு சென்று தன்னுடைய பெண்ணியத்தை பற்றி பேசியவர். தஸ்லிமா நஸ்ரின் வரிகள் சொல்கிறது, நீ உட்கார்ந்தால் அவர்கள் சொல்வார்கள் உட்காரக்கூடாது, நீ நின்றால் கேட்பார்கள் எதற்காக நிற்கிறாய் நட, நீ நடந்தால் அவர்கள் சொல்வார்கள் இது உனக்கு அவமானம் உட்கார், ஒருவேளை நீ படுத்து இருந்தால் அவர்கள் சொல்வார்கள், அதுவும் கவலைப்பட்டு சொல்வார்கள் எழுந்திரு, கொஞ்சமும் ஓய்வின்றி இருக்கவில்லை என்றால் அவர்கள் சொல்வார்கள் கொஞ்சம் படுத்துக்கொள், எழுந்தும் அமர்ந்தும் ஓடியும் ஓடாமலும் நாங்கள் வீணாகி கொண்டிருக்கிறது, இப்போது நான் இறந்தால் அவர்கள் சொல்வார்கள் நீ வாழ்ந்தே ஆக வேண்டும், நான் வாழ்ந்தால் அவர்கள் சொல்வார்கள் வாழ்வதே அவமானம் செத்துப்போ,
இந்த பேரச்சத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என் கவிதைகளோடு என்று அவர் முடிப்பார். இந்த இடத்தில் ராஜம் கிருஷ்ணனை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுந்தபோது சொன்னது இந்த சமூகம் நடக்காதே என்று, நடந்தபோது சொன்னது சமூகம் நீ ஓடாதே என்று, ஓடிய போது சொன்னது சமூகம் நீ படுத்து உறங்காதே என்று, படுத்து உறங்கிய போது சொன்னது சமூகம் நீ அடுத்த செயலை செய்யாதே என்று. ஆனால் சமூகம் தன் மீது எறியப்பட்ட அத்துணை தாக்குதலையும் தகர்த்தெடுத்து விட்டு தன்னுடைய புதினங்களாலும் சிறுகதைகளாலும் இந்த தாய்நாட்டிற்காக உழைத்தவர் தான் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சையின் படைப்புகளில் அவரை பற்றி பார்க்க வேண்டும். எனக்கு பிடித்த ஒரு புதினமாகத்தான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் தஞ்சை மண்ணிலும் ராஜம் கிருஷ்ணனுடைய புதினம் இருக்கிறது என்பதே நூலை கற்பித்த பிறகுதான் எனக்கே தெரியும். என்னவென்றால் ராஜம் கிருஷ்ணனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் என்றால், நான் ஒரு சிறுகதை எழுத போகிறேன், சிறுகதைக்கான விளக்கம் நான் நேரடியாக சென்று அந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்தில் வாழக்கூடிய மக்களை அறிந்து அந்த இடத்திற்கான உண்மை நெறிகளை புரிந்து அதன் பிறகுதான் நான் ஒரு சிறுகதை தொகுப்பேன் என்ற பிடிவாதம் ராஜம் கிருஷ்ணனும் அதிகமாகவே இருந்தது. அப்படித்தான் தஞ்சாவூரிலும் ஒரு சிறுகதை எழுதுகிறார். ஆனால் தஞ்சாவூரில் அவருக்கு விடயம் தேவை, ஆனால் தங்குவதற்கு இடமில்லை. அதனால்தான் திருவாரூரில் தங்கிவிட்டு அனுதினமும் தஞ்சை பக்கம் வந்து வந்து சென்றுவிட்டு தன் கதைக்கான புதினத்தை எடுத்திருக்கிறார். மணலூர் மணியம்மா என்கின்ற ஒரு வாழ்க்கை குறிப்பு. மணலூர் மணியம்மாவின் உண்மை பெயர் வாளாம்பாள். அவர் என்ன சொல்கிறானா, தஞ்சாவூர்ல பார்ப்பன சமூகம் இருக்கிறது. பார்ப்பன சமூகம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெண் 25 வயதுக்கு மேல உள்ள ஆண் திருமணம் செய்யணும். அப்படிதான் இந்த பெண்ணும் திருமணம் செய்திருக்கிறார். திருமணம் செஞ்ச 10 வருடத்திலே அவருடைய கணவர் இறந்து விடுகிறார். இந்த இடத்தில் பெரியார் அப்பவே சொல்லியிருக்கார், பெண்கள் தனக்கு பிடித்தது போல முடிகளை வெட்டி கொள்ளுங்கள், ஆண் அணியக்கூடிய ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், உங்கள் விருப்பம் சார்ந்து இருங்கள் என்று. அதை அழகாக எடுத்து தன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். 10 வருடத்திற்கு தன்னுடைய கணவன் இறந்து விடுகிறான். இறந்த பொழுது இந்த சமூகம் என்ன செய்யும்? ஒரு விடயத்திற்காக போராட போகிறாள். இந்த சமூகம் அவளை ஒதுக்கி வைக்கிறது. ஒதுக்கி வைத்த பிறகு பண்ணை அடிமைத்தனத்தை எண்ணி அவள் போராடுகிறார். அப்பொழுது இவர் போராடிய போது காந்தி வருகிறார். அவரை பார்த்து காங்கிரஸில் நான் இணைத்துக் கொள்கிறேன் என்று தன்னையும் காங்கிரஸில் இணைத்துக் கொள்கிறார். இது சற்றும் கூட அந்த குடும்பத்திற்கு பிடிக்காத ஒன்றாகவே இருக்கிறது. 1920 ஒரு பெண் தன்னுடைய முடியை வெட்டி கொண்டு சைக்கிளில் செல்கிறார். அதுவும் எப்படி? ஆண்கள் அணிவது போன்ற வேட்டியை அணிந்து கொண்டு மேலே குர்தா சட்டை போட்டுக்கொண்டு செல்கிறார். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? தன்னுடைய கையில் சிலம்பு வைத்திருக்கிறார். இன்றைய காலத்தில் பெண்களின் கையில் இருப்பதோ கைபேசி. அன்றைய காலத்தில் என்ன இருந்திருக்கும்? எந்த ஒரு அடிமைத்தனம் இருந்த காலத்தில் என்ன இருந்திருக்கும்? கைகளில் கரண்டியும் தட்டும் தான் இருந்திருக்கும். ஆனால் அவள் கையில் இருந்ததோ சிலம்பு. சிலம்பை எடுத்துக்கொண்டு போகின்றார். பண்ணையார் கலைமான் ஒன்று வளர்க்கிறார். இது கதையின் சுருக்கமாக நான் கண்டது. இது உண்மையான நிகழ்வா அல்லது யதார்த்தமாக நிகழ்ந்ததா என்பது ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கே தெரியாதவர்கள் தான் இருந்தது. பண்ணையார் ஒரு கலைமான் வளர்க்கிறார். இவளோ வாசல் அருகில் வரும் பொழுது அந்த வேட்டைக்காரன் கலைமானுக்கு கயிறை சுழற்றி 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 செய்யும் பொழுது அந்த மூக்கின் மேலே கலைமானுக்கு வெறியேறி கொண்டே இருக்கின்றது. ஒரு அளவுக்கு மேலே வெறியேறும் பொழுது அவளும் வருகிறாள். அந்த கலைமானும் பீறிக்கொண்டு எழுகின்றது. அவளின் மீது அந்த கலைமான் சென்று குத்திய பொழுது அதே இடத்தில் தன்னுடைய குடல் வெளியே இறக்கின்றாள். இந்த ஒரு பதிவையும் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு இடத்தில் நிகழக்கூடிய அனைத்து விடயங்களுமே அதே இடத்திற்கு சென்று ஆராய்ந்தறிந்திருக்கிறார். இன்று நாம் யோசித்து பார்ப்போம். இன்று ஒரு நாவல் எழுதியவுடன் நம் மனதிற்குள் வருகின்ற ஒரு கர்வம். நான் நாவல் எழுதிவிட்டேன், நான் சிறுகதை எழுதிவிட்டேன், இன்றைக்கு நான் மேடையில் பேசிவிட்டேன் என்ற ஒரு கர்வம். ஆனால் பெண்ணடிமை இருந்த காலம், பெண்ணுக்கு எந்த ஒரு உரிமையும் தர மறுத்த காலம். 1925 இந்த பூமிக்கு 2014 இறந்து தன்னுடைய 89 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்து 89 ஆண்டுகள் வாழ்ந்தது. படைத்த படைப்போ 89 வருடங்கள் வாழ்ந்து 80 படைப்புகள் படைத்து இன்றளவும் 100 ஆண்டுகள் கடந்தும் பேசப்படுகிறாள் என்றால் ராஜம் கிருஷ்ணன் எப்பேற்பட்டவள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வை அழகாக சொல்வாள்,
பெண் ஒருத்தி பேசில் பெரும்போதிதான் அதிரும், பெண் இருவர் பேசில் விண்மீன்கள் விழும், பெண் மூவர் பேசில் கடல் அலைகள் எழும், பெண் பலர்தான் பேசில் உலகம் என்னாகுமோ பின்னென்றார் அவ்வை. அவ்வை கூறுகிறார், ஒரு பெண் பேசினால் இப்படி நிகழும், 2 பெண் பேசினால் இப்படி நிகழும், ஆனால் இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பெண்களும் பேசினால் என்ன நிகழும் என்று. இன்றைக்கு நாம் இன்றைய தலைமுறைக்கு தேவையான ஒன்று ராஜம் கிருஷ்ணன் படைத்த படைப்புகள். 100 ஆண்டுகள் கடந்து ஒரு பெண் இன்றளவும் பேசப்படுகிறாள் என்றால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திரம் கிடைக்காத பொழுதிலிருந்து தன்னுடைய படைப்புகளை தானே தோண்டி எடுத்த ஒரு பெண்ணின் புதினம் இன்றளவும் பேசப்படுகிறது என்றால் அந்த வெற்றிக்கு பின்னால் இருப்பது அந்த பெண்தான். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் வாழ்ந்து கொண்டு போயிருக்கிறார். அதனால் இன்றைய சமூகம் கற்க வேண்டியது ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் படைப்புகள். ராஜம் கிருஷ்ணன் படைத்த சிறுகதை புதினங்கள் அனைத்தையும் கற்க வேண்டும். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி. இது செம்பியனை பாராட்டுறதா சுபாவை பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. இதனை இவள் முடிக்கும் என்றாய்ந்து, அதுதான். இது வேற எதுவும் சொல்ல முடியாது. பேசுகிற சப்ஜெக்ட் விட்டுருவோம். ராஜமுகிருஷ்ணனுங்கிற ஒரு அற்புதமான பெண்மணியை பற்றி பேச துணிந்ததே சுபாவை பாராட்ட வேண்டும். அடுத்ததாக ராஜமுகிருஷ்ணனை பற்றி பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல, துணிச்சலாக நிற்கிற ஒரு 20 வயசு பெண் பிள்ளைக்கு இந்த தைரியம் வந்ததில்லை, அதுதான் பாராட்டணும். கொஞ்சம் விட்டு கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எங்கேயாவது கருத்து பிழை வருதான்னு பார்த்தேன், இல்லை, நல்லா எல்லாத்தையும் ஒழுங்காக சொன்னாங்க. ராஜம் கிருஷ்ணன் மாதிரி போராடிய பெண்கள் அவர் பிறந்த குலத்தினுடைய கட்டுப்பாடுகளை மீறி வெளியே வந்து அவர் நடத்திய செயல்கள், அவர் நடத்திய போராட்டங்கள் எல்லாம் நாம் போற்ற தகுந்த போராட்டங்கள். இந்த கரிப்பு மணிகள் அவங்க சொன்னாங்க, தூத்துக்குடி உப்பளத்தில் இந்த தொழிலாளர்கள் பட்ட பாட்டை இதுவரைக்கும் எவர் பதிவு செய்ததில்லை, அப்படி செய்யவில்லை. ராஜம் கிருஷ்ணன் மிக அருமையாக அதை பதிவு செய்தார். அதே போல வேட்பலா, இது போன்ற நிறைய நூல்கள் அவர் எழுதிய நூல்களில் இப்பொழுது சமீபத்தில் பரவலாக பேசப்படுவது செல்லம்மாள் பாரதி. ஒரு பாரதியை பற்றி பேசுகிறோம், காந்தியை பற்றி பேசுவோம், கஸ்தூர்பாவையும் செல்லம்மாளை பற்றி பேச மாட்டான். அந்த மனிதர்களை கட்டிக்கிட்டு அந்த பொம்பளைங்க பட்டிருக்க அவஸ்தை இருக்குல்ல, அதை பேச மாட்டான். கடுமையான ஆட்கள் 2 பேரும். பாரதியை கட்டிக்கிட்டு செல்லம்மா பட்ட பாட்டை ஒரு பெண் பார்வையில் அந்த அம்மா எழுதியிருக்காங்க ராஜமுகிருஷ்ணன். செல்லம்மாள் பாரதின்னு அது நாவலாக இருக்கும், ஆனால் முழுக்க வரலாற்று அடிப்படையில் எழுதினது. நல்ல சிறப்பாக வாழ்வையும் வாக்கையும் இணைத்து அந்த பிள்ளை பேசினது மகிழ்ச்சிக்குரியது. வாழ்வு தனியாகவும் வாக்கும் தனியாகவும் இல்லாமல். மணலூர் மணியம்மாவை பற்றி பேசினாங்க. அதில் ஒரு விஷயம் இன்னைய வரைக்கும் சந்தேகமாகவே இருக்கு. இங்கே சொன்னாங்க இல்லையா, அந்த பண்ணையார் ஒரு மான் வளர்த்தார். இந்த மானுக்கு வெறியூட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம போகும்போது நேராக குத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்லப்படுகிறது. வேறு மாதிரி ஒரு கதையும் உண்டு. இந்த அம்மா அந்த மாதிரி பண்ணையார்களை எதிர்த்து கூலி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக மணலூர் மணியம்மா போராட்டம் நடத்தி கொண்டிருந்த காலத்தில் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த கலைமான் வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அலங்காரமாக இருக்கும், தடி வைப்பாங்க, சட்டை மாட்டுவாங்க, அப்படியெல்லாம் இருக்கும். அதை எடுத்து அதால்
குத்தி கொல்லப்பட்டார் என்ற ஒரு கருத்தும் உண்டு. இன்ன வரைக்கும் அது மர்மமாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு அவங்க நல்லா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளை நல்லா பேசணும், நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பேசணும். இந்த தைரியம் முதல்ல பாராட்டணும். கடைசியில் அந்த பெண்கிற ஒரு இடத்துல தான் லேசாக ஒரு முடிகிற போகிற இடத்துல ஒரு மெல்லிய ஒரு தடுமாற்றம். அது பெரிய விஷயம் இல்லை. மற்ற இடத்துலலாம் தொடர்ந்து ஒழுங்காக நிரல்பட பேசியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். பாரதிய சங்கத்துக்கு ஒரு புது வரவு செம்பியன் பயன்படுத்திக்கணும். அதனால் நல்லபடியாக நீங்கள் இது போல் எங்களுக்கு நிறைய பேசி உங்களுடைய இனிமையான கருத்துக்களால் எங்கள் மகிழ்விக்கணும். வாழ்த்துக்கள். இதற்கு மேல் என்ன சொல்ல? பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் ஐயா அவர்கள் அவ்வளவு சாதாரணமாக யாரையும் பாராட்டிவிட மாட்டார். இங்கு வந்து பேசுவதே அவர் தவிர்ப்பார்கள். ஏன்னா அவர் ஒரு பேசியதற்கு பிறகு அதுக்கு மேல் ஒரு கருத்தை சொல்வது, விமர்சனம் சொல்வது எல்லாமே அவருக்கு பிடிக்காத விஷயம்தான். ஆனால் முதலில் சுபா வந்து இங்கே பேசுவதற்கு அவர் எப்படி உணர்ந்தார் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதனால தான் உங்களை அழைத்தோம். உண்மையைத்தான் நீங்கள் பேசுவீர்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாம் பயன்படுத்திக் கொண்டே வருகிறோம். ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை, 4 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு இது போன்ற ஒரு தமிழறிஞரை பற்றி நீங்கள் பேச வேண்டும். இப்பொழுதே சொல்லிவிட்டேன். ஐயா, நான் இது பேசுகிறேன், 4 மாதம் 6 மாதம் ஆகிவிட்டது, என்னை பேச அனுமதியுங்கள் என்று நீங்களே கேட்கலாம். நான் தேடி வர வேண்டும் என்பதில்லை. இது அதற்காகத்தான் இந்த அமைப்பு காத்திருக்கிறது. உங்களை தேடி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களை தேடி வாருங்கள். குடும்பத்திலிருந்து அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து அவரோடு சேர்ந்து வந்திருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. அதுதான் அவர் சொல்வது போல சொல்லாமல் சொல்கிறார். அதை கவனித்தேன். அது உங்களுடைய ஒத்துழைப்பு தான் அவருடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். கடைசி வரை அவர் கூடவே இருங்கள். அவர் நினைப்பதை சாதிக்கட்டும். சாதித்துக் கொண்டே வருகிறார். நல்ல வளர்ச்சியை நான் பார்க்கிறேன். சில ஆண்டுகளால் தான் எனக்கு தெரியும். நன்றாக ஒரு எதிர்காலம், ஐயா சொன்ன ஆசீர்வாதத்தின் போல எதிர்காலம் இருக்கிறது. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.